8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. என்ன? ஐயோ பொன்னி, ஏயா என்னம்மா, என்னாச்சு? இப்படி அழற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பொன்னி கேக்குறேன்ல, என்னாச்சு? அந்த பையனை நான் நல்லபடியா தானே வளர்த்தேன். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தேன். கோவில் குளம் சாமி எல்லாமே சொல்லி கொடுத்து தானே வளர்த்தேன். ஆனா அவன் போய் இப்படி பண்ணிட்டானேக்கா. பொன்னி இங்க பாரு, முதல்ல அழுகுறது நிறுத்து. இந்த கண்ணீர் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் அனாவசியமா வீணாக்க கூடாது. நாம சில சமயத்துல இந்த கண்ணீர் விடுற விஷயத்த யோசிச்சு பார்த்தா ஒண்ணு இல்லாத விஷயமா தான் இருக்கும். முதல்ல அழுவுறது நிறுத்திட்டு உட்கார் உட்கார். என்ன நடந்துச்சு? அமைதியா சொல்லு. அது யாரு? சூர்யாவா? அக்கா, நீதான் சொல்லுவியே, வீட்டுல எல்லாரும் கலகலன்னு பேசுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா பழகுவாங்கன்னு. சூர்யா மட்டும்தான் குடும்பத்தோட ஒட்டுதல் இல்லாம கொஞ்சம் தனியா இருப்பான்னு. குடும்பத்தோட ஒட்டுதல் இல்லாம இந்த மாதிரி தனியா இருக்கிற பசங்க தான் சீக்கிரமாவே தப்பு பண்ணிடுவாங்க. சரி, அவன் என்ன பண்ணா முதல்ல அது சொல்லு. பவித்ரான்னு ஒரு பொண்ணுக்கா. அன்னைக்கு நாம 2 பேரும் கோயிலுக்கு போனப்போ ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா போல இருக்கு. நான் மார்க்கெட் போகும்போது சூர்யாவோட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். எனக்கு கல்யாணத்துக்குலாம் வயசு இருக்குமா, இப்பவே அதை பத்திலாம் பேச வேணாமே. என்னோட கரியரே இப்போதாம்மா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு இப்போவே கல்யாணம் அது இதுன்னு. பவித்ராவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? அப்படி பார்த்துட்டு நிக்கிற? இவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை நீ எந்த கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவேன். உன்னை தூக்கி எறியறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு தவிர உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அவன் வீட்டோட ஒட்டுதல் இல்லாம இருப்பானே தவிர அவன் படிப்பு வேலைன்னு அதுலயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வேலை செய்யற கம்பெனில ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிறது தான் அவனோட லட்சியமே. அவன் காதலிப்பான்னு கூட நான் நினைச்சு பார்க்கலக்கா. அவன் போய் இப்படி ஒரு கேவலமான வேலை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. அதுதான் என் மனசை தாங்கிக்கவே மாட்டேங்குது. பொன்னி, பொண்ணுங்க மட்டும் இல்ல, இப்பெல்லாம் பசங்களை கூட கண்ணுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ கவனிக்காம இருந்தாலும் பசங்க பெருசா தப்பு பண்ணிட்டு வருவாங்க. ஒரே வயத்துல பிறந்தவங்க தான். பெரியவன் அப்படி இருக்கான், சின்னவன் இப்படி இருக்கான். சரி, இப்ப என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் நான் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். எங்க வீட்டுக்கு வர வரைக்கும் சூர்யா எங்க வீட்டு பையன் தானே அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே உண்மை தெரிஞ்சது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சூர்யா அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். என்னக்கா பண்றது இந்த பையனை? என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலக்கா. நீ என்ன பண்ண பொன்னி? சூர்யா கிட்ட இத பத்தி பேசுனியா?
ஏதாவது பொண்ணை காதலிக்கிறியான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லவே இல்லைன்னு என் முகத்தை பார்த்தே சொல்றான்க்கா. அதோட நீங்க பாக்குற பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வேற சொல்றான். அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு கோவமா வருது. ஏன் வயித்துல போய் இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்குக்கா. சரி, வேற யாராவது கிட்ட இத பத்தி பேசுனியா? இல்லக்கா, யார்கிட்டயும் பேசல. அதுவும் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா சூர்யாவை கொன்னே போட்டுருவாருக்கா. வீடு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவரு நிம்மதியா சந்தோஷமா இருக்காரு. ஆனா வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவரால் தாங்கிக்க முடியாதுக்கா. பொன்னி, வீட்ல இந்த விஷயம் சந்துருவை தவிர வேற யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லதுதான். இதெல்லாம் முள்ளு மேல விழுந்த சேலை எடுக்கிற மாதிரி சேலைய கிழியாம எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நாளைக்கே எல்லாரையும் நிக்க வச்சு விஷயத்தை பட்டவர்த்தனமா பேசி சூர்யாவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் மனசு ஒத்து போய் வாழ்வாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடும். அது மட்டும் இல்லாம அவ வீட்டுக்கு மூத்த மருமக, அவ வீட்டுக்கே உதாரணமா இருக்க வேண்டியவ. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவ மேல ஒரு மரியாதை வராது. உன் புள்ள சூர்யா இப்படி பண்ணான்னு தெரிஞ்சும் நீ கல்யாணம் பண்ணி வச்சனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கலங்கத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. இப்பேற்பட்ட மருமகளை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு ஊர் உலகம் உன்னை தப்பா பேசிடக்கூடாது. ஐயோ, ரொம்ப நாளைக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போடவும் முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சூர்யாவோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. அதனால அந்த பொண்ணு விரும்புற மாதிரி யாரும் எதுவும் பேசாம, அம்மா இந்த பொண்ணை தான் நான் விரும்புறேன், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சூர்யாவையே சொல்ல வைப்போம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காத. என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், நீ அத மட்டும் செய். எல்லாம் நல்லபடியா முடியும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. நாம என்ன யோசிச்சாலும் அந்த விநாயகம் எதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தான்னு தெரியலையே. அந்த ராஜாராம் படிக்காதவன் தான், ஆனா வெள்ளந்தி. தந்திரமா எந்த காரியமும் செய்யறவன் இல்லை. அந்த பொண்ணி கேட்கவே வேண்டாம். அவ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. ஆனா இந்த விநாயகத்தை அப்படி எடை போட முடியாது. அவன் குடும்பத்திலேயே வில்லங்கமா யோசிக்கிற ஒரு ஆள் இருக்கான்னா அது அந்த விநாயகம் மட்டும்தான். எச்சி கையால காக்கா கூட விரட்ட மாட்டான்னு அவனை பத்தி நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. அதுவும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான்னா காரணம் இல்லாம இருக்காது. என்ன காரணமா இருக்கும்? அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேற என்னடி பண்ண போறேன்? அந்த விநாயகம் நமக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, 10 லட்சம் ரூபாய் கைக்கு வந்துச்சா அது கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டுட்டு ஏமா தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? எதுடி தேவையில்லாத விஷயம்? சின்னதா ஒரு உதவி கிடைக்கும் நினைச்சு போய் நின்னா ஒருத்தன் பதட்டத்தோட 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்கறான்னா அது எப்படி தேவையில்லாத விஷயமா இருக்கும்? அதுல ஏதோ பிசுறு தட்டல. அம்மா, அவங்க உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுதான் இப்ப பிரச்சனையா? ஒருத்தங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா அது தப்பாமா? அவங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கிறத விட்டுட்டு எதுக்குமா தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்க? புவனா, சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த வீட்ல இருக்கிற விநாயகம் அந்த மாதிரி ஒரு ஆள்தான்.
அதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்ல. நீ நான் சொல்றத செய். செந்திலுக்கு ஃபோன் போட்டு அந்த விநாயகத்தை பத்தி கொஞ்சம் விசாரி. ஆனா நான் அவரை பத்தி என்னமா விசாரிக்கிறது? அந்த செந்தில் பொன்னி வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்கிறதா சொன்னான். பொன்னி வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்னலாம் பண்றாங்கன்னு சும்மா பொதுவா கேளு. அந்த பேச்சுக்கு இடையில விநாயகம் பேர் வரும்ல, அப்போ சும்மா அவர் உங்களுக்கு நல்லா தெரியுமா, உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரா, அப்படி இப்படின்னு அவரை பத்தி ஏதாவது கொஞ்சம் கேளு. அந்த செந்தில் இருக்கானே அவன் கொஞ்சம் உளறுவாயன். ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் சொல்லுவான். அவனாவே சில விஷயத்த உளறுவான். அதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சரிதான். ஹாய் ஆண்டி. ஹாய் செந்தில், வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஹே செந்தில், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். திங்க் ஆஃப் அ டெவில்னு சொல்லுவாங்க. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்னை பத்தி பேசுனீங்களா? என்னை பத்தி என்ன பேசுறீங்க ஆண்டி? ஆ, 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 அது நீ முதல்ல உட்காரு செந்தில். தண்ணி ஏதாவது குடி, அப்புறம் பேசிக்கலாம். போனா, வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா தண்ணி குடுக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்னமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போ. இது குடுக்குறேம்மா. சொல்லுங்க ஆண்டி, என்னை பத்தி இதை பேசிட்டு தான் சொன்னீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வேற ஒன்றும் இல்லை செந்தில். என்னோட ஹஸ்பண்டு உங்க ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அதான் அவர் எப்படி வேலை பார்க்கறாரு, என்ன செய்யறாரு, உங்களோட பாஸுக்கு சந்தோஷமா, இது எல்லாத்தையும் உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓ அப்படியா? சார் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆண்டி. எங்க சேர்மேனுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் மாதிரி ஒருத்தவங்க வேலைக்கு சேர்த்ததால எனக்கு சேர்மேன்ட்ட நல்ல பேரு. ஆமா, அவருக்கு ஆபீஸ்ல மட்டும்தான் வேலையா, இல்ல சேர்மன் வீட்டுக்கும் போற மாதிரி இருக்குமா? பெரும்பாலும் ஆபீஸ்ல தான் வேலை ஆண்டி. ஒரு சில சமயத்துல சேர்மன் வீட்டுல இருந்தாருன்னா வீட்டுக்கு வர சொல்லுவார் ஆண்டி. ஓ, ஆனந்த் சார கூட வீட்டுக்கு ஒரு வாட்டி வர சொல்லிருக்காரு ஆண்டி. ஓ, ஆனந்த் சார் உங்க சேர்மன் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரா? செந்தில், சேர்மன் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம சேர்மன் விநாயக் அங்கிள் 10 லட்ச ரூபா பணத்தை யார்கிட்ட கொடுக்குறான்னு பார்க்க சொல்லியிருக்காரு. விநாயக் அங்கிள் பணத்தை புஷ்பா ஆண்டிகிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தாரு? அவங்க 2 பேர் நடுவில் என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு சேர்மன்ட்ட சொன்னா சேர்மன் சந்தோஷப்படுவாரு. நைஸா பேச்ச கொடுப்போம். என்னப்பா, சின்ன கேள்வி தானே கேட்டேன். நீயே இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்ல, சேர்மன் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க சேர்மன்ல இருந்து சொல்றேன். எங்க சேர்மன், அவர் ஒய்ஃப் பொன்னி, ஓ, அவங்களுக்கு 4 பசங்க. அது போக சேர்மனோட மாமா விநாயக் அங்கிள் அங்க இருக்காரு. அப்புறம் விநாயக் அங்கிளோட வைஃப் விஷாலும் இருக்காங்க. விநாயகன் பேரை சொல்றோம், ஆனா உங்க முகத்துல எந்த மாற்றமும் இல்லையே. அப்பாடா, இப்பதான் விநாயகத்துக்கு வந்திருக்கான். மெதுவா பேச்ச வளர்ப்போம். உங்க சேர்மனோட மாமானா எப்படி? ஓ, தாய் மாமனா? தாய் மாமா இல்ல ஆண்டி, சேர்மனோட அக்காவோட ஹஸ்பண்ட். ஓ, எங்க சேர்மனுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்ல. அவரோட அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் தான் வளர்த்தாங்க. ஓ, அப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்குப்பா. ஆமா, அந்த விநாயகங்கிறவர் என்ன பண்றாரு? அவர் ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரா? விநாயக் அங்கிள் பத்தி தெரியாத மாதிரியே பேசுறாங்களே. சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் பால் போடுவோம். விநாயக் அங்கிள் உங்களுக்கு தெரியுமா ஆண்டி?
அவரை எப்படி எனக்கு தெரியும்? அந்த மனுஷன் என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்கள நாம தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? அன்னைக்கு விநாயகம் வந்துட்டு போன ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடியே இந்த செந்திலும் வந்துட்டு போனான். ஒருவேளை நம்மள போட்டு வாங்கறதுக்காக இப்படி கேள்வி கேட்கிறானோ? செந்தில், என்ன நீ எனக்கு தெரியுமான்னு கேக்குற? இல்ல ஆண்டி, எங்க சேர்மன் பத்தி அடிக்கடி மேகசின்ல கவர் ஸ்டோரிலாம் வரும். அந்த ஸ்டோரியில கண்டிப்பா விநாயகங்கள் சம்பந்தமா எங்க சேர்மன் சொல்லுவாரு. அதனால அப்படி ஏதோ பாத்திருக்கீங்களா தெரியுமான்னு கேட்டேன். ஓ, அந்த தெரியுமாவா? தெரியாது. அவரோட பேரையே இப்ப நீ சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். உனக்கும் அவருக்கும் நல்ல பழக்கமா? எனக்கும் சேர்மனுக்கும் நல்ல பழக்கமான கேக்குறீங்க? இல்ல, உனக்கும் அந்த விநாயகம்னு சொன்னியே ஒருத்தரை, அவருக்கும் உனக்கும் நல்ல பழக்கமான்னு கேட்டேன். விநாயக அங்கிளை விட மாட்டேன்றாங்களே, அதே நேரத்துல விநாயக அங்கிளை தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? ஆண்டி, நான் அந்த வீட்லயே வளர்ந்தவன் தானே, எல்லாரோடையும் நல்ல பழக்கம் தான். ரொம்ப நல்ல அங்கிள் அவரு. ஆஹா, உதவின்னு யார் வந்து கேட்டாலும் உடனே பண்ணிடுவாரு. 1000 10,000 இல்ல, 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுத்து உதவி பண்ணிடுவாரு. சமீபத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு போனாருன்னா பாத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு வந்துட வேண்டியதுதான். என்ன செந்தில் இது? யாராவது 10 லட்சம் ரூபாய் உதவி செய்வாங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்கும். அவர் ஒருவேளை உங்க சேர்மன் கிட்ட மறைக்கிறாரோ என்னவோ? ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றதா நம்ப முடியும். பழகனவங்க கிட்டயே முகத்துக்கு நேரா பொய் சொன்னா நாம என்ன செய்ய முடியும் ஆண்டி? இப்பெல்லாம் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. நேரா நம்மள சந்தேகப்படுற மாதிரி தெரியுதே. புத்து பாம்பன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அம்மா, அப்பாவை பத்தி விசாரிக்கணும்னு சொன்னீங்க, விசாரிச்சிட்டீங்க. அதோட விட வேண்டியதானம்மா? மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாம என்னமா பண்ண போறோம்? ஆமாண்டி, இதுக்கு மேல இவங்கிட்ட இருந்து எதுவும் தேராது. ஆமால, மத்தவங்கள பத்தி நமக்கு எதுக்கு? நாம வேற விஷயம் பேசுவோம். இவங்க கிட்ட இருந்து ஒன்னும் தேரல. சரி, நம்ம கிளம்புவோம். ஆண்டி, எனக்கு வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு ஆண்டி, நான் கிளம்புறேன். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே சிந்து. ஓ, அதுவா? உங்க ரெசுமே கொடுங்க, உங்களுக்கோ வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லதான் வந்தேன். தம்பிக்கு நல்ல மனசு. நான் கண்டிப்பா ரெஸ்யூம் ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன் ஆண்டி. அப்போ நான் கிளம்புறேங்க. சரிப்பா. செந்தில் உன் வேலை விஷயமா பேசத்தான் வந்தான்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியலையேம்மா. இல்ல, அன்னைக்கு அந்த விநாயகம் ஹோட்டலுக்கு வந்தான்ல, கொஞ்ச நேரத்துல இவனும் அந்த ஹோட்டலுக்கு வந்தான். ஒருவேளை என்ன நடக்குதுன்னு மோப்பம் பிடிக்க வந்தானோ? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. இனிமே இவங்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பவித்ரா, பவித்ரா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி. இந்த வேலையில உன்னை யார் பண்ண சொன்னா? இல்ல ஆண்டி, சும்மாவே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது வேலை செஞ்சா கொஞ்சம் மைண்டும் டைவர்ட் ஆகும்ல. உனக்கு மைண்ட் டைவர்ட் ஆகணும்னா புக்ஸ் படி, இல்ல நல்ல பாட்டெல்லாம் கேளு. அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்வியா? இந்த மாதிரி வெயிட் தூக்குற வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. இல்ல ஆண்டி,
இன்னொருத்தர் வீட்டில் இருக்கேன். நான் எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்திருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாருமா, என்ன மாதிரி தான் பவுனும். அவ எதுவும் தப்பா நினைக்க மாட்டா. இனி நீ எந்த வேலையும் செய்யாம மனசு சந்தோஷமா இருக்க என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அப்பதான் வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா வளரும். நீ காதலிச்ச பையனோட நல்லபடியா நீ ஒண்ணு சேரணும். நீ வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே நடக்கணும். உன் வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நான் எத்தனை சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன? இல்ல ஆண்டி, உங்களுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. நான் யாருன்னு தெரியாமலேயே என்னை இவ்ளோ தாங்குறீங்க. உங்க மருமகளா இருந்தா எப்படி பார்த்துப்பீங்க? சரி, அதுக்கு என்ன? என்ன மாமியாரா நினைச்சுக்கோ. ஆண்டி, என்ன இப்படி சொல்றாங்க? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? என்னம்மா இதுல என்ன இருக்கு? உனக்கு இப்போ உன்னோட மாமியார் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் நீயும் அந்த பையன் யாருன்னு என்கிட்ட சொல்ல போறதில்ல. அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாமியாரன்னு நினைச்சுக்கோ. ஏய், அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை முதல்ல கோயில்ல பாக்கும்போது உன்ன மாதிரியே எனக்கு ஒரு மருமக வரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டேன்.